வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமியை தொடர்ந்து ஸ்டாலினுக்கு எதிராக வெடித்து கிளம்பிய புரட்சி. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கலக குரல் ஏற்பட்டிருக்குதுங்க. அந்த கலக குரலை எப்படியா இருந்தாலும் சரி சமாதானப்படுத்தி விடலாம். ஆனால் ஸ்டாலினுக்கு எதிராக கிளம்பி இருக்கின்ற புரட்சியை எது கொண்டும் அடக்க முடியாது. ஸ்டாலின் கையில முழு ரிப்போர்ட்டும் கிடைச்சிருக்குது. தேர்தல் தோல்விக்கான காரணங்கள் அதை பிரித்து பார்த்த அறிவாலயம் ஒட்டுமொத்தமாக அதிர்ந்து போயிருக்கிறது. அது மட்டும் கிடையாது, சேகர்பாபு மீது நடவடிக்கை எடுக்கலாமா அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு ஸ்டாலினுக்கு எதிராகவே ரிப்போர்ட் வந்திருப்பதனால என்ன பண்றதுன்னு தெரியாம குழம்பி போய் இருக்கின்றார்கள். அப்படி என்ன ரிப்போர்ட் வந்திருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்க போறோம். அதையெல்லாம் தாண்டி சி விஜயபாஸ்கர் அதிமுக எதிராக கருத்து தெரிவிக்காம இருந்தாரு. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கருத்து தெரிவிக்காம இருந்தாரு. ஆனா இப்போ கருத்து தெரிவித்திருக்கின்றார். அந்த கருத்து என்ன? அந்த கருத்தின் மூலமாக சி விஜயபாஸ்கர் அவர்கள் எடுக்க போகின்ற முடிவு என்ன? அதையெல்லாம் தாண்டி அதிமுக ஐடி விங்ஸ் ஆனது அறிவுரை சொல்லி இருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு. இத்தனை நாளும் அடக்கி வாசித்த அதிமுக ஐடி விங்ஸ் ஆனது இங்கு திடீர்னு எடப்பாடி பழனிசாமி மீது எதற்காக விமர்சனம் வச்சிருக்குது அப்படின்ற விஷயத்தையும் நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியதா இருக்குதுங்க. ஆனா அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல ஸ்டாலினுக்கு எதிராக வெடித்த புரட்சி. தலைவர் பதவியை விட்டு போ, ஓங்கி ஒலிக்கும் அதிருப்தி குரல்கள். இது கட்சியிலிருந்து வரலைங்க, மக்களிடத்திலிருந்து வருதுங்க. கலைஞர் குடும்பத்தின் மீது மக்களுக்கு ஒரு வெறுப்பு, ஒரு சலிப்பு ஏற்பட்டிருக்குதுங்க. அதனால இனிமே திமுகவுல கலைஞர் குடும்பத்துக்கு இடம் இல்லை. அப்படி இல்லையா குறைந்தபட்சம் தலைவர் பதவியை விட்டுணும். அப்படி இல்லைன்னா முதலமைச்சர் வேட்பாளராவது கலைஞர் குடும்பத்தை தாண்டி வேற யாராவது ஒருத்தர் முன்னிறுத்த வேண்டும். மக்களுக்கு சலிப்பு ஏற்பட்டு போச்சு. விஜய் அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு மக்களுடைய மனங்கள் தேர்தல் தொடர்பான எண்ணங்கள் முழுவதுமாக மாறி இருக்கிறது. இதே போன்றது ஒரு நிலையானது காங்கிரஸ் கட்சிக்கு வந்தது. நேரு குடும்பத்தில் இருக்கிறவங்க காங்கிரஸ் கட்சியில ஆதிக்கம் செலுத்தி கொண்டே வந்தார்கள். எத்தனையோ ரிப்போர்ட் வந்தது. ஏப்பா, நேரு குடும்பத்தின் மீது மக்கள் சலிப்படைந்து விட்டார்கள், காங்கிரஸ் சித்தாந்தத்தின் மீது சலிப்படையல, பாஜக எதிராக காங்கிரஸ் இருக்கட்டும், ஆனால் நேரு குடும்பம் வழிநடத்த தேவையில்லை. ஏன்னா எத்தனையோ தலைமுறையை பார்த்தாச்சு. அதனால இன்னைக்கு புதிய தலைமுறையானது காங்கிரஸ் வழிநடத்தினா சரியா இருக்கும் அப்படின்னு அன்றைய காலகட்டத்தில் மக்களுடைய எதிர்பார்ப்ப கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் காங்கிரசுக்கு அறிவுரையா வழங்கினாங்க. ஆனா காங்கிரஸ் ஆனது சோனியா காந்தி தலைமை விட்டு போக மறுத்தது. கடைசியில அவங்க 2014 தோல்வி அடைஞ்சாங்க. ஆனால் அதற்கு முன்பாகவே அவங்க சுதாகரித்துக் கொண்டிருந்தார்கள் என்றால், ஏன்னா பிரதமர் வேட்பாளராக மன்மோகன் சிங் அவர்களை நிறுத்திவிட்டு ஒட்டுமொத்தமாக நேரு குடும்பம் தான் அந்த ஆட்சியை கண்ட்ரோல் பண்ணியது. வெளிநாட்டிலிருந்து வருகின்ற தலைவராக இருக்கலாம், இல்ல வெளிநாட்டு தூதுவர்களாக இருக்கலாம், வர்த்தக குழுவா இருக்கலாம், எல்லாமே சோனியா காந்தி தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. மன்மோகன் சிங்கை பொறுத்த வரைக்கும் பொம்மை. சோ ஒருத்தனை பிரதமரா நிக்க வச்சுட்டு அதிகாரத்தை முழுவதும் நேரு குடும்பம் பறிப்பதை இந்திய மக்கள் ரசிக்கவே இல்லை. ஏற்கனவே சலிப்பு இருந்தது. ஆனா மன்மோகன் சிங் அவர்களை நடத்தின விதம் என்பது காங்கிரஸ் மீது ஒட்டுமொத்தமான சலிப்பையும் கொட்டி தீர்த்து மோடியை பிரதமரா கொண்டு வந்துட்டாங்க. அதனால காங்கிரஸ் இன்னைக்கு வரைக்கும் எழுந்திருக்கவே முடியல. தலைமை மாற்றம் ஏற்படுத்திட்டாங்க. பிரதமர் வேட்பாளர் பிறகு கூட தீர்மானிச்சுக்கலாம் அப்படின்னு காங்கிரஸ் நிலைக்கு வந்தாச்சு. மொத்தமாக நேரு குடும்பமானது காங்கிரஸ் விட்டு எல்லாவற்றிலும் விலகி நிற்கிறோம் அப்படின்னு கதறாங்க. ஆனால் இதுவரைக்கும் இந்திய மக்கள் அந்த காங்கிரஸ் ஆட்சி கட்சிகளுக்கு கொண்டு வரவே மாட்டாங்க. அதே மாதிரிதான் இன்னைக்கு கலைஞர் குடும்பத்தின் மீது பெரிய சலிப்பு ஏற்பட்டு போச்சு. திமுகவில் இனிமே கலைஞர் குடும்பம் இருந்ததுன்னா அவ்வளவுதான், யாரும் ஓட்டு போடுற மாதிரி தெரியல. இப்போ தலைவர் பதவியை வேண்டுமானால் ஸ்டாலின் கிட்ட இருந்து பிடிங்கி கலைஞர் குடும்பத்தை அல்லாத ஒருத்தருக்கு நாம கொடுத்துடலாம் அப்படின்னு திமுக நினைக்குது. ஆனா முதல்வர் வேட்பாளர் உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும், ஏன்னா கலைஞர் குடும்பத்தை தாண்டி எவன் தலைவராக இருந்தாலும் சரி செயல்பட போறது கிடையாது. அப்படி இருக்கும்போது தலைவர் யார் வேண்டுமானாலும் கணக்கு காட்டிவிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தலாம் அப்படின்னு ஒரு சிந்தனை வந்திருக்கிறது. இன்னைக்கு அறிவாலயத்தில் கொடுக்கப்பட்ட ரிப்போர்ட்ல இதுதான் பெரிய பிரச்சனை. ஒரு கட்சிக்காரன் போர்க்கொடி உயர்த்துறான், எடப்பாடி தலைமையில வேணாப்பா அப்படின்னு சொல்றான். ஆனா காலத்தால கட்சிக்காரங்க எல்லாம் சில பேர் அதிருப்தி ஏற்பட்டு வேற கட்சிக்கு போயிடுவாங்க. தலைமைக்கு எதிராக கிளம்பின அந்த புரட்சி அடங்கி போயிடும். ஆனால் மக்கள் நாளைக்கு அவங்க கிட்ட தானப்பா போய் ஓட்டு கேட்கணும். நாளைக்கு ஸ்டாலின் அவர்களை கட்சி தலைவராக வச்சுக்கிட்டு அந்த மக்கள் கிட்ட போய் எப்படி ஓட்டு கேட்க முடியும்?
மக்கள் தான் அந்த குடும்பத்தை பார்த்து சலிப்படைஞ்சு போயிருக்காங்களே. அதையும் கலைஞரில் இருந்து ஸ்டாலின்ல இருந்து உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் ஒரே மாதிரியான செயல்பாடுகள் தான், ஒரே மாதிரியான எதிர்ப்புகள் தான், ஒரே மாதிரியான கொள்கை முழக்கம் தான். வெற்றி பெற்றாலும் அதே தான், தோல்வி அடைஞ்சாலும் அதே தான். எந்த விதமான மாற்றமே இல்லை. இப்ப திமுகவில் ஒரு மாற்றம் வந்திருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ் பாதி ஆங்கிலம் பாதி பேசுறாங்களே கண்டு பெருசா எந்த ஒரு மாற்றமும் வரல. அதனால மக்களுக்கு சலிப்பு ஏற்பட்டிருக்கின்ற இந்த தருணத்துல ஸ்டாலினுடைய பதவியை பறித்து விடலாமா அப்படின்னு திங்க் பண்றாங்க. ஆனால் இந்த தோல்வி அடைந்திருக்க தருணத்துல வேற யார தலைவரா போட்டா கட்சி உருப்படும். அதனால பெரிய குழப்பமாக இருக்கிறது. இப்போ டிவியை வச்சு சமூக வலைதளத்தை வச்சு ஸ்டாலின் மட்டும் இருந்தாதான் தமிழகத்துடைய உரிமையை மீட்டெடுக்க முடியும் அப்படின்னு ஒரு பொய் பரப்புரைய செஞ்சே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்துல திமுக இருக்குது. அதனால தான் ஆளுநர் மாளிகைக்கு முன்பாக திமுக மீண்டும் ஒரு போராட்டத்தை அறிவித்திருக்கிறது. மாநில உரிமையை காப்பதற்கு கலைஞர் குடும்பத்தை விட்டா வேற யாருமே இல்லை. இவரை மாதிரி பிஜேபி மற்றும் ஆளுநருக்கு எதிராக போராடுகின்றவங்க யாரும் கிடையாது. நம்முடைய ஜோசப் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆளுநர்கிட்டையும் சரணடைஞ்சிட்டாரு. வந்தே மாதரம் பாடலை ஒளிபரப்பு பண்ணாரு. மோடி கிட்டையும் போய் சரணடைந்து விட்டார். அவர் எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்க்கவே இல்லை. கிட்டத்தட்ட 60% வந்து ஜி ராம்ஜி என்ற 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நிதியை குறைச்சாங்க. எதிர்ப்பே தெரிவிக்கவில்லை தெரியுமோ அப்படின்னு சொல்லிட்டு மாநில உரிமையா இதே ஸ்டாலின் தான் வேணுமப்பா அப்படின்னு மீண்டும் தமிழகத்துக்கு ஸ்டாலின் அத்தியாவசியம் என்ற பொய் பரப்புரைய செய்யறாங்க. இதை மக்கள் ஏற்றுக்கொள்றாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் நம்முடைய சேகர்பாபு மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு திமுக நினைச்சது. சேகர்பாபு நீக்கிட்டா சென்னையில யாரு அரசியல் பண்றது சொல்லுங்க பார்க்கலாம். வேற யாராவது இருக்காங்களா? ஏற்கனவே ஜே அன்பழகன் இருந்தாரு. அவர் சிறப்பா சென்னையை திமுக கோட்டையாக மாற்றி வச்சிருந்தாரு. ஆனா இன்னைக்கு தவேகா ஒட்டுமொத்தமாக திமுக நிர்வாகிகளையும் திமுக வாக்கு வங்கியும் அப்படியே சுருட்டிட்டு போட்டாரு விஜய். அதனால இப்போ திடீர்னு சேகர்பாபு அவர்களையும் கட்சி விட்டு நீக்கினாவோ இல்ல பதவி விட்டு நீக்கினாவோ சென்னையில கட்சி வளர்க்க முடியாது, புதிய குழப்பம் வரும். அதனால சேகர்பாபுக்கு வார்னிங் விட்டுட்டு அதற்கு பிறகு அவருடைய வேலையை பார்க்க சொல்லலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்கின்றார்களாம். ஆனா வந்திருக்கின்ற ரிப்போர்ட் தலைவரையே தோக்கடிச்சவர் மீது நடவடிக்கை எடுக்கலன்னா மீது யாருக்கும் வந்து பயம் இருக்காது அப்படின்னு சொல்றாங்களாம். அதனால சேகர்பாபு மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது எல்லாருடைய கருத்தா இருக்குது வந்திருக்கின்ற ரிப்போர்ட்ல. ஆனா சேகர்பாபை பொறுத்த வரைக்கும் என் மீது கை வச்சு பாருங்கடா அப்படின்னு சொல்ற மாதிரி கலைஞர் பிறந்த நாள் விழாவை சென்னையில கிட்டத்தட்ட 16 நடத்தி முடிச்சிருக்கின்றார். ஜூன் 3ஆம் தேதி தானே கலைஞர் பிறந்தாரு, உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா இன்னைக்கு தேதி 15. 12 நாளைக்குள்ள சென்னையில 16 கலைஞர் பிறந்த நாள் கூட்டத்தை நம்முடைய சேகர்பாபு அவர்கள் நடத்தி முடிச்சிருக்கின்றார். அவ்வளவு பணத்தை செலவு பண்ணியிருக்கின்றார். வேற யாராவது செய்ய முடியுமா? தமிழகத்துல வேற எந்த இடத்திலும் சரி கலைஞர் பிறந்தநாள் விழாவை இவ்வளவு சிறப்பா கொண்டாடவில்லை. ஏன் பொதுக்கூட்டங்கள் கூட போடல. ஆனா சென்னையில 16 நடத்தி இருக்கின்றார். இப்படி ஆட்சியில் இருக்கின்ற போதும் ஆட்சியில் இல்லாத பொழுதும் சேகர்பாபு திமுகவுக்காக உழைக்கின்ற பொழுது திமுகவை உயிர்ப்புடன் வைத்திருக்கின்ற போது அந்த ஆள் மீது நடவடிக்கை எடுப்பதா அப்படின்னு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சிந்திக்க ஆரம்பித்து விட்டார்களாம். ஆனா ஒண்ணு, எப்பா வீட்டு பக்கம் வந்துடாத, அறிவாலயம் பக்கம் வராத, வேலையை பார்த்துக்கிட்டு இரு. நம்ம தொண்டர்கள் வந்து அதிருப்தி இருக்கிறாங்க உன் மீது, தலைவையே தோக்கடிச்சியே அப்படின்னு சொல்லிவிட்டு, அதனால கொஞ்சம் அடக்கி வாசி அப்படின்னு மட்டும் அறிவுரை கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது 16 கூட்டங்கள் நடத்தினாருன்னா மீண்டும் சேகர்பாபு உள்ள வந்ததுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்ப திமுகவுக்கு இருக்கின்ற பெரிய சவாலு மக்களை எப்படி சமாதானப்படுத்துது. கலைஞர் குடும்பம் இருந்தா மட்டும்தான் இந்த கட்சியில ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்த முடியும், சலசலப்பை குறைக்க முடியும். ஆனா மக்களுக்கு சலிப்பு ஏற்பட்டு போச்சு. இனிமே கலைஞர் குடும்பத்துக்கு ஓட்டு போட மாட்டாங்க போல இருக்குது. மக்களுடைய புரட்சியை மனதில் ஏற்று தலைவர் பதவியை தூக்குவாங்களா? உங்க கருத்தை சொல்லுங்க. ரெண்டாவது, சி விஜயபாஸ்கர் தவேகாவுக்கு போறதை பற்றி அவர் சிந்தித்து விட்டார். எனக்கு தெரிந்து 17ஆம் தேதி போவார் என்று நினைக்கிறேன். அப்படி இல்லை என்றால் 22ஆம் தேதி விஜய் அவர்கள் பிறந்த நாளில் விழாவில் போய் சி விஜயபாஸ்கர் அவர்கள் சேருவார் என்று நினைக்கின்றேன். சி விஜயபாஸ்கர் மட்டுமல்ல, இன்னும் சில பேரை கூட்டிகிட்டு போவாரு. அது மட்டும் இல்லாம புதுக்கோட்டையில அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அப்படியே கட்டமைப்பும் அப்படியே தவேகாவுக்கு கூட்டு போக போறாரு சி விஜயபாஸ்கர். அதற்காக இன்னைக்கு ட்வீட் போட்டிருக்கின்றாரு. அதாவது கட்சி தலைமையை பொறுத்த வரைக்கும் யாரு எப்படி போனா என்ன, எத்தனை பேர் விலகி போனா என்ன, அதை பற்றி கவலைப்படாம எதையும் காது கொடுத்து கேட்காம அப்படியே மௌனம் காப்பது என்பது கட்சி கரைந்து போய்விடும். வரலாறு எதை பேசணும் தெரியுமா? எவ்வளவு பேரை கட்சி விட்டு நீக்கணும் அப்படின்றது வரலாறு பேசக்கூடாது.
ஆனா கட்சியில எவ்வளவு பேர் சேர்த்தோம் அப்படின்றதான் வரலாறு பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி ஆளை கட்சி விட்டு நீக்கின்னு தான் இருக்கிறாரு. யாரையும் அரவணைக்கவில்லை. அதோட யார் போனாலும் பரவாயில்ல, போயிட்டே இருக்கட்டும், நான் மட்டும் இருப்பேன் அப்படின்ற சர்வாதிகார தளத்துடன் இருக்கின்றார் அப்படின்னு தெரிவித்திருப்பதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமி பாய் பாய்ப்பா, நான் தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிட்டு வரேன்பா அப்படின்றத சூசகமா தெரிவித்திருக்கின்றார். இதுக்கு ஏன் இத்தனை நாள் அதிமுக இருந்திருக்கணும்? தொண்டர்கள் கருத்தை கேட்கிறேன், எனக்கு ஓட்டு போட்ட மக்கள் கருத்தை கேட்கறேன்னு சொல்லி எதுக்கு அலப்பறை பண்ணணும்? ஏன்னா தவேகாவில இருந்து நம்ம விஜயபாஸ்கருக்கு உரிய ஸ்வீட் பாக்ஸ் கிடைக்காம இருந்தது. இப்போ 2 பேருக்கு இடையில பேரம் படிஞ்சு போச்சு. அதனால இப்போ விஜயபாஸ்கர் அங்க தாவ போறாரு. அது மட்டும் இல்ல, அதிமுகவுடைய ஐடி விங்ஸ் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பேசியிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பேசியிருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் ராஜ் சத்யன் அவர்கிட்ட தான் இன்னைக்கு அதிமுகவுடைய ஐடி விங்ஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். அவர் தான் அதிமுகவுடைய ஐடி விங்ஸ் பொதுச் செயலாளர். ஆனா அதிமுக ஐடி விங்ஸை இன்னைக்கு ரன் பண்றவர் யாருன்னு கேட்டீங்கன்னா மாப்பாய் பாண்டியராஜனா, ஆமா, அவர் தான் இப்ப ரன் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி அதிகாரங்கள் பிரிக்கப்பட்டு மாப்பாய் பாண்டியன் கிட்ட அதிமுக ஐடி விங்ஸினுடைய ஒரு பொறுப்பு போனதுனால இன்னைக்கு ராஜ் சத்யன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி எதிராக ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். என்ன கருத்து என்று பார்க்கும்போது, இன்னைக்கு கட்சி தோல்வியடைந்திருக்கிறது. பல பேரும் கட்சி விட்டு வெளியேறி கொண்டிருக்கின்றார்கள். கட்சிக்குள்ள ஒரு குழப்பம் இருக்கிறது. இந்த மாதிரி குழப்பம் இருக்கின்ற தருணத்துல திடீர்னு எடப்பாடி பழனிசாமி இருக்கார் தெரியுமா, அவங்க மகனை கட்சிக்குள்ள கொண்டு வர போறாரு. ஐடி விங்ஸ் தலைவரா போட போறாரு, இல்ல இளைஞரணி செயலாளரா போட போறாரு அப்படின்லாம் பேசுறது ரொம்ப தப்புங்க. இது தேவையில்லாத இன்னொரு குழப்பத்தை ஏற்படுத்தும். எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய மகனை எந்த ஒரு அரசு விழாக்களிலோ இல்ல கட்சி விழாக்களிலோ முன்னிறுத்தாத போது, எந்த விழாக்களிலும் அவரை பார்க்காத பொழுது, அவர் மீண்டும் எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னாடி இருந்து அரசியல் பண்ணியிருந்தவர் இன்னைக்கு நேரடி அரசியல் களத்துக்கு வராருன்னு எதற்காக ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறீங்க? அந்த குழப்பம் தேவையற்றது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் தன் மகனை அரசியல் களத்துக்கு கூட்டின்னு வந்தாருன்னா தைரியமா கூட்டின்னு வருவாரு. அவரு யாரை கண்டும் பயப்படாத மனுஷன். அதனால எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் கட்சி நிகழ்ச்சியோ இல்ல அரசு நிகழ்ச்சியோ அவங்க பையன் கலந்து கொள்ளாத பொழுது எதற்கு அப்போ அதிமுகவுல ஒரு குழப்பம். அதிமுகக்குள்ள வர்றதை பற்றி வெளியில பேசினாலும் சரி, கட்சிக்குள்ள பேசினாலும் சரி, தவறான விஷயங்கள். ஏன்னா காஞ்சிபுரம் மாவட்ட பொறுப்பாளர்கள் மத்தியில எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். அந்த இடத்துல பல பேர் நம்ம கட்சியில குழப்பம் ஏற்படக்கூடாது, அந்த குழப்பம் உங்களோடு போயிடணும், அடுத்த முறை தலைமை மாற்றம் ஏற்படுகின்ற போது அந்த குழப்பம் வரக்கூடாது, அதுக்கு உங்க மகனை கட்சியில இப்போதே கொண்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேபி முனுசாமி பேசினாரு. பல நிர்வாகிகளும் பேசினாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு அதுல விருப்பமே இல்லை. நம்ம திமுக மீது இன்னைக்கு குற்றச்சாட்டு வைக்கிறோம்னா அது குடும்ப கட்சி என்ற ஒரு பிரதானமான குற்றச்சாட்டு தான். திமுகவால அதிமுக மீது அந்த குற்றச்சாட்டு வைக்க முடியல, அதிமுக பதிலும் சொல்ல முடியல. சோ அப்படி அதிமுக தனித்துவமா இருக்கின்ற பொழுதுதான் இன்னும் தொண்டர்கள் நம்பிக்கையுடன் கூட இருக்காங்க. இல்லைன்னா நிர்வாகிக்கு போனாங்க பாருங்க வேற கட்சிக்கு, அந்த மாதிரி தொண்டர்களும் போயிட்டு இருப்பாங்க. ஏன்னா தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் என்னைக்கு வேண்டுமானாலும் இந்த கட்சியில மேல வரலாம், இங்க வாரிசு அரசு கிடையாது என்ற நம்பிக்கை இருக்குது. அதனால அதிமுக என் மகன் தேவையில்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி புறக்கணித்து விட்டார். அந்த கோரிக்கையை காஞ்சிபுரத்தினுடைய நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்துல அதான் ராஜ் சத்யன் அவர்கள் சொல்றாரு, பாருங்க எங்க பேசினாலும் அது தப்பு தானுங்க. நம்ம எடப்பாடியாருடைய மகனை பொறுத்த வரைக்கும் அரசியலுக்கு வரமாட்டார்னு தெரியும். ஆனா வராத பொழுது எதற்காக ஆலோசனை கூட்டத்துல பேசுறீங்க, ஏன் பொது தளத்துல பேசுறீங்க, கட்சியில் ஒரு புது குழப்பமா அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை மகனை கூட்டு வந்துட்டார்னா, ஐடி விங்ஸ் பொறுப்பு போட்டார்னா ராஜ் சத்யனுடைய பொறுப்பு போயிடுமே. அதனால இப்பொழுதே தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார். நேற்று வி சண்முகம் கூட சொன்னாரு, நம்ம எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய மகனை அரசியலுக்கு கொண்டு வரதுக்காக தான் இப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு. ஆனா வி சண்முகம் பேசுறதுக்கான காரணம், அந்த விழுப்புரம் மாவட்டத்துல தவேக அரசாங்கத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்த போறாங்க அதிமுக காரங்க. ஏன்னா விவசாயிகளுக்கு துரோகம் பண்ணி இருக்குது இந்த தவேக அரசாங்கம். சோ அந்த ஆர்ப்பாட்டம் பிசுபிசுத்துட வேணும், எடப்பாடி பழனிசாமி யோகியம் இல்லை அப்படின்னு அந்த செய்தி பரவணும். ஆனா தவேக அரசாங்கத்துக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டங்கள், விவசாயிகளுக்கு செய்த துரோகங்கள் போய் சேர்ந்துடக்கூடாது என்பதற்காக நம்ம பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு எப்போதெல்லாம் கெட்ட பெறுவதோ அப்போதெல்லாம் அதிமுக பற்றி தரகுறவா பேசுவார், பேட்டி கொடுப்பார். அதே மாதிரிதான் இப்போ தவேகாவுக்கு ஆதரவாக வி சண்முகம் அவர்கள் தவேகா பெயர் கெடுகின்ற போதெல்லாம்
எடப்பாடி பழனிசாமி பற்றி, அதிமுக பற்றி தப்பு தப்பா பேசி திசை திருப்புகின்ற வேலையை பார்க்கிறாரு. தவேகா கிட்ட இருந்து சி.வி. சண்முகத்துக்கு வந்திருக்கின்ற ஒரு அசைன்மெண்ட், நீ தவேகாவுக்கு விசுவாசமா தான் இருக்கிற அப்படின்றத காட்டு, அதற்கு பிறகு நாங்க உங்களை கட்சியில சேர்த்துக்கிறோம், இல்லனா அடாவடி பிடிச்சோம்னாச்சு நீ உன்னையா நான் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் தவேகா காரங்கள் இருக்குது. அதனால விசுவாசத்தை காட்டுறதுக்காக அதிமுக மீதும் எடப்பாடி பழனிசாமி மகன் மீதும் அவதூறு பரப்புனாரு சி.வி. சண்முகம். இப்ப என்ன கேட்டீங்கன்னா ஐடி விங்ஸ்ல இருந்தும் அதெல்லாம் பத்தி பேசாதீங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சி.வி. சண்முகத்துக்கு விழுப்புரம் மாவட்டத்துல எங்கேயுமே ஆதரவு கிடையாது. எப்படி சி. விஜயபாஸ்கர் அவர்கள் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போய் தவேகாவில் இணைகின்றாரோ, அதே மாதிரி சி.வி. சண்முகம் அவர்களும் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போய் தவேகாவில் இணைய முடியாது. ஏன்னா அவர் தொகுதியில் அவருக்கு செல்வாக்கு கிடையாது. நின்னார்னா டெபாசிட் போயிடும். அதனால எடப்பாடி பழனிசாமி மீது காட்டமான கருத்து வச்சோம்னா எடப்பாடி பழனிசாமி கட்சி விட்டே நீக்குவார். அப்போ கட்சியில் இல்லாத பொழுது அவருடைய எம்எல்ஏ பதவியானது தக்க வைக்கப்படும். அப்படியே போய் தவேகால சேர்ந்துடலாம். அதற்காக தான் எடப்பாடி பழனிசாமியை கண்டபடி திட்டிட்டு இருக்காரு, உண்மைக்கு புறம்பாக. இதை எடப்பாடி பழனிசாமி தெரிஞ்சே வச்சிருக்கின்றார். அதே மாதிரி தான் சி. விஜயபாஸ்கர் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி மீது விமர்சனம் வைப்போம், நம்மளை கட்சி விட்டு நீக்கிட்டாருன்னா நம்மளும் பதவி ராஜினாமா பண்ணாம போய் தவேகால சேர்ந்துடலாம் பாரு அப்படின்ற எண்ணம் மட்டும் தான் சி. விஜயபாஸ்கருக்கு இருக்குது. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே 4 எம்எல்ஏக்களை அந்த மாதிரி கட்சி விட்டு நீக்கி இருக்கிறாரு 2021 இருந்து 2026 வரைக்கும். அதே மாதிரி இப்ப நீக்க மாட்டாரா அப்படின்னு எண்ணம் இருக்குது. ஆனா இப்ப நீக்க மாட்டாரு. ஏன்னா நீங்க ஏற்கனவே துரோக வேலை பார்த்துட்டீங்க. அதனால நீங்க ஒண்ணு அதிமுகக்குள்ள இருந்துகிட்டு நீங்க குறைச்ச கொடுத்தாலும் கொடுத்துருங்க, ஆனா உங்களை நீக்க மாட்டோம், நீங்க எம்எல்ஏ பதவியுடன் போய் தவேகால இணையக்கூடாது என்பது எடப்பாடி பழனிசாமி எண்ணம். போறதா எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு போங்கடா, அங்க போய் நின்று ஜெயிச்சிங்கடா அப்படின்னு தான் எடப்பாடி பழனிசாமியோட எண்ணமா இருக்குது. சரி, பொறுத்து வந்து பார்ப்போம். அதிமுகவில் இருக்கின்ற பிரச்சனை தீர்ந்து போகுமா இல்ல திமுகவில் இருக்கின்ற பிரச்சனை தீர்ந்து போகுமா? நன்றி நண்பர்களே, உங்க கருத்து சொல்லிடுங்களேன்.